அந்த இடத்துக்கு தெளிவாக நேசிப்பவர்களுக்கு ஏற்ற ஞானத்தைய ஏற்ற அறிவியை நல்ல செலுத்துகிறோம். கேட்க அவர்களுக்கு அப்ப இருக்க அப்ப தெளிவா நாங்கள் சொல்ல அப்ப என்னை மறைத்து பேசிக்கொள்ள நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய 2-3 எடுத்தேன். ஆனா கர்த்தர் நான் வந்து வாக்கிய வரி பத்தி முதல்ல கவிதை கொடுத்தேன். அதுலயே நான் நிறைய வாசகம் எடுத்து வச்சிருந்தேன். சரி அதையே கொடுக்கலாம்னு சொல்லி 2 நாள் முன்னாடி அதை குறிச்சு எடுத்தேன். அப்புறம் திரும்பி வாக்கிய வரை பத்தி எடுத்தேன். அப்படி எனக்கு ஒரு குழப்பம் பயம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு கூட நான் உண்மை எடுக்காம தான் வச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டே உட்காந்து இருந்தேன். போனேன் வெளியே போனேன் வந்தேன். என்ன பண்றது தெரியாது. நான் இந்த வாரத்துல எனக்கு கர்த்தர் சேர்த்த சில நன்மையை குறிச்சு கர்த்தர் எனக்கு அந்த நன்மை நடந்துதான் நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அப்ப கர்த்தர் நமக்கு நன்மையான இருக்கான்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கை குறிச்சு எடுத்துருக்கிறேன். சங்கீதம் 7:1 பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உன்னை நம்பி இருக்கிறேன். நம்ம வந்து கர்த்தரை நம்பினா நம்ம எல்லா துன்பத்திலும் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் நம்மளை வந்து ரட்சிப்பாராம். அதுல இருந்து விலக்கி காப்பாரு. கர்த்தர் வந்து நமக்கு ஒரு பொழுது நம்ம துன்பத்துல வந்து அப்படியே விட மாட்டாங்க. நம்ம வந்து கர்த்தர் இடத்துல வந்து கர்த்தர் மேல நம்பிக்கை முழுமையா நம்ம வச்சுட்டோம்னா, துன்பம் வந்ததுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து விலக்கி நம்மளை காக்க வல்லனா இருக்கிறார். சங்கீதம் 25:2. நான் வெட்கப்பட்டு போகாதபடியும் செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு வரைவிடாதேயும். என் தேவனையும் உண்மை நான் நம்பி இருக்கிறேன். ஏன்னா நம்ம கர்த்தரை நம்பி இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எந்த இடத்துலயும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த காரியம் வந்து நமக்கு நன்மையா தான் இருக்கும். நம்மள மேற்கொண்ட சத்துருக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மகிழ்விட மாட்டாங்க. அவங்க நம்ம தான் அந்த இடத்துல வந்து கர்த்தர் நம்மளதான் மகிழ்ச்சியா மாற்றுவாரு. ஏன்னா நான் ஒரு சின்ன விஷயம் தான், எங்க அம்மா அந்த வீடு காலி பண்ணப்போ அந்த ஹவுஸ் ஓனருக்கு எங்க அம்மாவுக்கு சின்ன ஒரு பிரச்சனை. அந்த காசால பிரச்சனை. எங்க அம்மா போகும்போது அவங்க வந்து மொத்தமா ஒரே டைம் காசு கொடுக்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. 2 வாட்டியா கொடுத்தாங்க. காலி பண்ணும்போது அவங்களும் அதே நிமிஷம் தான் சொன்னாங்க, நீங்க என்ன வந்தோடனே மொத்த காசு உடனே கொடுத்தீங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வந்துச்சு. அப்புறமா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நாங்க தான் அந்த வீடை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் அவங்க கிட்ட பேசுறேன். அந்த இடத்துல நான் உண்மையை அம்மா திட்டு, நீ ஏன் போகல, இது கரெக்டாக செய்வாங்க, நம்ம காசு ஒரு வீடாக போகாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பேசுறேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, ஏமா நீ வந்தப்ப இப்படி கொடுத்தீங்கல்ல, நான் கொடுக்குற நம்பிக்கைதான் சொன்னாங்க, ஏமாத்திட்ட போயிடுவேன். சரி நான் கத்தன்மை நம்பிக்கை வச்சு சண்டை போடுங்க, சமாதானம் சரிவா, நீங்க எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் பொறுமையா விட்டுட்டேன். இன்னைக்கு நான் உண்மையிலே நான் சர்ச்சில் வந்து என் நம்பிக்கை நான் சர்ச்சில் வந்து எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன். எப்போ காசு ஆண்டுவிழாப்போ ஏதோ காலேஜுக்கு நான் கை தூக்கி சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப என்னன்னே தெரியல, நான் உண்மையிலே சொல்ல காட்டுறதுன்னா ஏதோ இதுல நான் சொல்லிட்டேன், நான் என்னோட கொடுக்குற கை தூக்கிட்டேன். ஆனா இன்னைக்கே அந்த காரியத்தை எனக்கு செஞ்சாரு. உண்மையில அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் மெசேஜ் தான் எடுத்துட்டு உட்காந்துருந்தேன். அப்பதான் ஃபோன் பண்ணாங்க, வரியம்மா இந்த மாதிரி காசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ஒரு நான் ஒரு நினைச்சுட்டே இருக்கோம். கடவுள் நம்ம சும்மா ஏதோ சொல்றோம், ஆனா ஒரு நம்பிக்கை வச்சு நான் சொன்னேன். கிட்ட வேற கேட்கல. என் நம்பிக்கை கருத்து வந்து நிறைவேற்றல. இன்னைக்கே அதை நிறைவேற்ற உடனே இன்னைக்கு காசு கிடைக்க செய்த நான் அதை கூப்பிட்டு ஏதோ சொந்தக்காரங்க பேசுறோம், வாங்க வீட்டுக்கு அவங்க வீடு வந்து பார்க்கணும், புது வீடு கட்டியிருக்காங்க, வீடு வந்து பார்க்கணும். அப்போ வந்து நான் யார் மேல நம்பிக்கை வச்சு அந்த அவன் நம்பல, நான் அவங்க நம்பல, கர்த்தரை நம்பினேன். அவங்க என்ன பண்ணாரு, என்னை வெற்ற மணியாக பண்ணி செஞ்சாரு. அந்த பணமும் எங்களுக்கு ஒரு இது இல்லாதபடி கர்த்தர் கொடுத்தாரு. சண்டை இல்லாம சமாதானமா நடத்தினாரு. நான் வந்து கர்த்தரை நம்பினால நான் ஒரு நேரம் அவங்க கிட்ட சண்டை போட்டு இருந்தேன். எனக்கு அந்த காசு அவங்க என்ன பண்ணுவாங்க, இழுத்தடிச்சு ஏதோ ஒரு காரியத்துல அது ரொம்ப லேட் ஆயிருக்கும், இதுவரைக்கும். ஆனா கர்த்தர் செய்யல. நான் அவரை நம்பி சமாதானமா உங்களுக்கு பேசுறதால விளாண்டாங்க. அவங்களும் என் மேல இறங்கி வந்து நம்பிக்கையா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எங்களுக்கு அந்த காசை கொடுத்தாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். சங்கீதம் 31:6. பற்றி கொள்ளுகிறவர்களே நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். வீண்மலைகளை பற்றி கொள்வதில்லை. நம்ம என்ன பண்ணுவோம், விரும்பணுமா, கர்த்தரை தான் நம்ம நம்பி இருக்கணும். வீண்மலையை எடுத்து நம்ம கர்த்தரை நம்பி தான் பண்ணுவோம். அந்த காரியம் தான் கர்த்தர் தான் பண்ணுவாரு, வாங்கி செல்வாரு. அது மட்டும் இல்லை. 55:23 பாருங்க.
தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணினீர். இரத்தப்பிரியரும் சூதுர மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நான் உம்மை நம்பியிருக்கிறேன். ஆமென். நம்ம அழிவின் குழியில இருக்கிற தேவனை நம்ம நம்பியிருந்தா என்ன பண்ணுவோம்? அழிவில் இருக்கிற மனுஷர்களை காட்டிலும் நம்ம எப்படி இருக்கோம்? தேவனை நம்பியிருந்தா அதுக்கெல்லாம் நம்மளை விலக்கி ரசிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கர்த்தரை நம்பினா ஒருபோது நம்ம என்ன பண்ண மாட்டாரு? அழிவிலோ இல்லை எந்த ஒரு கெட்ட இதுலையும் என்ன பண்ண மாட்டாரு? நம்மள ஈடுபடாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? அவர் மேல நம்பிக்கை வச்சா நம்மளை ரசித்து நம்மளை அந்த கெட்டதுல இருந்து விலக்கி காப்பாடு. நம்ம 56 தேவனே முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். மாம்சமானவன் நமக்கு இப்ப நான் சொன்னதான் மனுஷனால நம்மளுக்கு ஒண்ணுமே வராது. யாரை நம்பினானா? தேவனை நம்பினாதான் நம்மளுக்கு மனுஷனால எந்த துன்பமும் வராது. ஒருவேளை நம்ம மனுஷனை நம்பி இருந்தானா என்ன ஆகும்? அந்த காரியம் நமக்கு நடக்காது. அப்ப நம்ம அதை விட்டுதான் போவோம். நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னு நினைச்சு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா அந்த காரியம் நடக்குமா? நடக்காது. ஆனா தேவன் மேல அவரை முன்னிட்டு நம்ம அந்த காரியத்தை செஞ்சோம்னா அந்த காரியம் எப்படி பண்ணலாம்? பயப்படாம இருக்கலாம். இப்ப நான் அந்த காசு நான் சொல்றது அதுதான் சாட்சி வருது. நான் அந்த காசை அவன் தேவனை நம்பிதான் நான் கர்த்தர் சேவை எங்க அம்மா கிட்ட நான் சொன்ன கர்த்தர் சேவை அது எங்கேயும் போகாது. அந்த காசு நமக்கு வரும்னு நான் நம்பினேன். தேவனை நம்பிதான் அந்த காரியத்தை செஞ்சேன். அதே மாதிரி தேவன் என்ன பண்ணாங்க? அந்த காரியத்தை எனக்கு செஞ்சாரு. மனுஷன் மாம்சமான நமக்கு என்ன செய்யும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறப்போ மாம்சமான எது செஞ்சாலும் அது என்ன பண்ணது? வராது. ஏன்னா நான் நம்பினது யாருன்னா கர்த்தர் ஒரு பெரியவர், அவர் எனக்கு செய்யவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன். அது மட்டும் இல்லாம 9:10 சங்கீதம் 9:10 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உங்கள் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமென். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அவன் கர்த்தரை நம்ம தேடுகிறவர்கள் எப்ப கர்த்தரை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார். ஏன்னா நம்ம அவரை தேடி அவரிடத்துல நம்மளுடைய காரியங்களை இது பண்ணலாம். கர்த்தர் நம்ம ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அவரை அறிந்த நம்ம எப்படி இருக்கணும்? அவரையே நம்பி நம்ம வாழ்நாட்கள் எப்படி இருக்கணும்? நம்ம அவரை அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப நம்ம அறிந்தவர்கள் எப்படி இருக்கணும்? அவங்களோட முழுமையான நம்பிக்கை கர்த்தர் செய்வார். எதுக்கு செய்வார் என்று நம்ம நம்பினா நம்ம காரியங்கள் எப்படி இருக்குன்னா நன்மையா இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அதிலே 18வது வசனத்தை பாருங்க. இறைவன் என்றைக்கும் மறுக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. இறைவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்படி பண்ணணும்? மறக்கப்படுவதே இல்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபொழுதும் கெட்டு போவே இல்லை. அப்ப நம்ம சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை. அப்ப அது என்றைக்குமே என்ன போகாது? கெட்டு போகாது. ஏன்னா அவர் நம்மள கண்களுக்கு முன்பாக இருக்கிறார். நம்ம அவரை முன்னிட்டு எல்லா காரியங்களும் செஞ்சோம்னா அவர் நம்மள என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டாரு. நம்மளுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நன்மையா செய்வாரு. அது மாத்திரம் இல்ல, 13:5 சங்கீதம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். ஆமென். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நம்ம யாருடைய கிருபையில நம்பிக்கை இருக்கா? கர்த்தருடைய கிருபையில தான் நம்பிக்கையா இருக்கும். நம்முடைய ரட்சிப்பு உன்னுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் எப்போதும் களி கூறும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எப்போதும் ஒரு களி கூறணும். கர்த்தர் செய்த நன்மையும் அவருடைய கிருபையும் சொல்லி அவங்க மேல நம்பிக்கையை வைத்து நமக்கு கிடைக்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும்? களி கூறணும். நம்ம களி கூறணும். நம்மள தேவன் நமக்கு செஞ்சதை நம்ம சொல்லி சாட்சியாவோ இல்லை நன்றி சொல்லி களி கூறலன்னா அந்த தேவன் அதை என்ன பண்ணுவாருன்னா, இப்ப நம்மளே மனுஷனே நமக்கு எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு நன்றி சொல்லலைன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம இவ்வளவு செஞ்சா ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு நன்றி கூட சொல்லி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் அதை எதிர்பார்க்கல. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? அவரும் அவருக்கு நம்ம கல்விக்குள்ள பிள்ளைகளா நம்ம தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? மகிழ்ச்சியாக நம்ம பிள்ளை நமக்கு எவ்வளவு நம்ம மேல இதுவா இருக்குன்ற ஒரு இன்னொரு மாதிரி 21:7 பாருங்க. சங்கீதம் 21. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால்
அசைக்கப்படுவதாக இருப்பார். ஆமென். கர்த்தர் மேல நம்ம ராஜாக்களை தாவீது ராஜா மேல நம்பிக்கையா இருந்தாரு. கர்த்தர் மேல நம்பிக்கை அவர் அசைக்கப்படுவதில்லை. இதுல நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நான் எசேக்கியா ராஜா பத்தி எசேக்கியா ராஜா பத்தி எடுத்தேன். ஆனா எனக்கு அதுல ஒரு இதுவே வரல, புரியவே வரல. ஆனா அதனால நான் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்து ஃபுல்லா சங்கீதத்துக்கே வந்துட்டேன். ஆனா எசேக்கியா ராஜா கூட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து கர்த்தர் காட்டின வழிபடி அவர் எல்லாமே செஞ்சார். எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. அது மாதிரி கர்த்தர் நமக்கு சில காரியங்களை வந்து சொல்லுவார். அதை நம்ம கேட்கிறவங்க இருக்கணும். கேட்டு அதை நம்புறத எப்பவுமே காணாததை நம்பணும், விசுவாசிக்கணும்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து அவர் நமக்கு நிறைய வசனத்தின் மூலமா சொல்லுவாரு நம்ம காரியங்கள். அதை நம்ம வந்து நம்பணும். நம்பினா நம்மளோட கர்த்தர் சொல்லுவாங்க அந்த காரியத்தை அப்படியே நமக்கு செய்வாரு. 16:8-9 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் வலிமை கைகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஆமென். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன பண்ணுவேன்? அசைக்கப்பட மாட்டேன். அப்போ கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்தால் நம்முடைய எல்லாருக்குமே என்ன பண்ண மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி இருக்கோம்னா ஒரு உறுதியாக இருப்போம். மற்றவர் மத்தியில நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம், விட மாட்டோம். நம்ம வந்து கர்த்தரிடத்துல அவர் நம்ம முன்ன வைத்து நடத்தினா எப்படின்னா நம்ம காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். எந்த காரியத்தையும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் ஆவியால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட. நம்ம மாம்சம் எப்படி இருக்கணுமா? கர்த்தர் மேல நம்பிக்கையோட தங்கி இருக்கணும். கர்த்தர் மேல நம்ம மாம்சம் நம்பிக்கையா இருந்தாதான் கர்த்தர் நம்மளோட நம்ம இருதயத்துல எப்படி இருப்பாரு? நமக்குள்ள இருந்து நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. அது மட்டும் இல்ல, 22:4-5 என் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை என்னிடத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென். எங்கள் பிதாக்கள் உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நாம யாரிடத்துல நம்பிக்கை வைக்கணும்? தேவனிடத்துல, கர்த்தரிடத்துல தான் நம்பிக்கை. அவங்க நம்பினா கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? நம்பினா எந்த சூழ்நிலையுமே நம்ம என்ன பண்ணுவாரு? விடுவிப்பாரு. அப்புறம் உங்களை நம்பி கூப்பிட்டு தப்பினார்கள், உங்களை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்புறம் அவரை நம்பி நம்ம கூப்பிட்டோம், ஏதோ ஒரு காரியம் கர்த்தரிடத்துல பாரமான காரியத்தை கூப்பிட்டோம் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா வந்து நம்மள விடுவிப்பாரு. நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தா நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றது? கர்த்தர் செய்வாரு. ஒரே ஒரு இதுதான், இந்த லோனுக்காக எங்க அம்மா அது வந்து பாஸ்புக் காணாம போயிடுச்சு. எங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க, இங்கதான் இருக்குது. நான் தான் அதை நம்பல. இருக்காது, இங்க இருக்காது சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இங்க நம்ம வச்சேன் கேள்வி பண்ண எங்க குரூப் உடனே போய் கேட்டாங்க. ஆனா உண்மையாலே கர்த்தர் ஒரு அற்புதமா செஞ்சாரு. அந்த இடத்துல இருந்த எல்லாத்தையும் கடிச்சிருச்சு, எலி இருக்கு வீட்டுல. ஆனா அந்த ஒரே ஒரு பாஸ்புக் பேங்க் மட்டும் அப்படியே இருந்துச்சு. நான் அப்பதான் சொன்னேன், உண்மையா கர்த்தருக்கு என்னது டிக்கெட் பிள்ளைக்கு தெய்வம் சொன்ன மாதிரி நம்ம கிண்டல் பண்ணி சொன்னேன். உனக்கு வந்து கர்த்தர் தான் சொன்னியா, நீ அவனை நம்பினால்தான் உனக்கு அது கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். ஏன்னா அது அவங்க வேற எதுவும் போட்டு அதுக்காக போகணும் அலையணும் நிறைய எதுவும் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அவங்களோட இருந்தாங்க. நம்மளுக்காக அவங்க செஞ்சாரு. அது வந்து ஒரு சின்ன சாட்சி மாதிரி தான். அது மட்டும் இல்ல, 26:1 பாருங்க. ஆமென். கர்த்தாவே என் நியாயம் விசாரி. நான் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். ஆகையால் நான் எப்படி இருப்பேன்னா தள்ளாடுவதில்லை. ஏன்னா நான் கர்த்தரை நம்பியிருக்கேன்னா உத்தமமா நம்ம ஏதோ ஒரு காலத்துல பொய் இல்லாம நம்ம எல்லா சின்ன சின்ன விஷயத்துல இருக்கணும். உத்தமமா நியாயமா நம்ம நடந்தனா நம்ம எப்படி இருக்கோமா? எந்த இடத்துலும் அவமானம் இல்லாம அசைக்கப்படாம தள்ளாடாம நம்ம உறுதியா ஒரு இடத்துல பேச தப்புன்னு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இதுவா தைரியமா என்னால பேச முடியாது. ஏன்னா என்கிட்ட தப்பு இருக்குன்னு கல்யாணம் டைத்துல சொல்லுவாங்க, மடியில கனந்தாதான் அந்த பயம் இருக்குன்ற மாதிரி. அப்ப நம்ம உண்மையா உத்தமத்துல நடந்தனா நம்ம எந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம், தள்ளாட மாட்டோம். கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கையா இருந்தனா நம்ம நீதி பாதையில நடந்தனா நம்ம கர்த்தர் எப்படி செய்வார்னா நமக்கு நன்மையாக செய்வார். நம்ம அவர் முன்னிறுத்தி செய்கிற எல்லா காரியமும் நமக்கு எப்படி இருக்கும்னா நன்மையா இருக்கும். 28:7 பாருங்க.
என் கர்த்தரின் பலனும் என் கேடகமா இருக்கிறார். கர்த்தர் வந்து நம்மளுடைய பலனா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். என் இருதயம் யாரை நம்பி இருக்கிறதுனா அவரையே நம்பி இருக்கு. நம்ம இருதயம் யாரை நம்புறோம், அவரை நம்பி இருக்கு. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் எப்படி இருக்கும், கர்த்தரை தான் களி கூறணும். நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா கர்த்தரை களி கூறணும். நம்ம பாட்டினால அவரை எப்பொழுதும் துதிக்கணும்னு சொல்லுது. நம்ம பாட்டினால துதிச்சலாம் நம்மளுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்மளோட இருப்பார். உண்மையா துதிக்கணும். ஏன்னா அவரை நம்ம நம்பி இருக்கிற காரியத்தினால நம்மளுக்கு பலனும் கேடகமா இருக்கிறாரு. அப்ப நம்ம அவரை எப்படி இருக்கணும், உண்மையும் உறுதியுமா நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை பாட்டினால துதிக்கணும். இருதயத்துல அவரை வைத்து உற்சாகமா துதிச்சோன்னா கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை செய்வார். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் கடுப்பு திறனுக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. நம்ம கர்த்தருக்கு பயந்தனா நமக்கு கொடுக்குற காரியம் எவ்வளவு பெரியது. கர்த்தரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனம் அவருடைய காரியம் எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்தனா நமக்கு அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்குன்னா நன்மையா இருக்கும். எவ்வளவு பெரிதா இருக்குமா. நன்மை வந்து சின்ன நன்மை சொல்ல அவர் பெரிதா கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப கர்த்தர் நமக்கு செய்ய பிரியமா இருக்கிறார். நம்ம தான் வந்து கர்த்தரை நம்பாம நம்மளுடைய சுயத்தின் மேல சாய்ந்து மனிதர்களை நம்பி நம்மளுடைய காரியங்களை அவங்களிடத்துல வைத்தனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரியம் செய்ய மாட்டார் கர்த்தர். அதே நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருந்து அவரை நம்ம துணையா வைத்தனா நம்ம கேடகமா அவர் எப்படி இருப்பாரா, நன்மையை பெரிதா செய்வேன் என்று சொல்லிக்கிறாரு. அப்ப கர்த்தரை நம்ம நம்பி இருந்தனா அதுல பாருங்க, இது 33:20 பாருங்க. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் ஆனவர். நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தோம்னா அவரே நமக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு தான் காத்திருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும். நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி பார்க்கணும். நம்ம அவரை நம்பி நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவரை முன்னிட்டு நம்ம செய்தனா நம்ம எந்த இடத்துலயுமே கர்த்தர் என்ன பண்ணப்பட்டாரு, தள்ளிவிட மாட்டாரு. நம்ம வந்து எல்லா காரியத்தையும் வாய்க்கு செய்யணும். அவரை நம்பி ஒருபொழுதும் கைவிட மாட்டாரு. நம்ம பைபிள் அநேக குறிச்சு பார்த்திருக்கோம். எல்லாருமே கர்த்தரை நம்பிதான் நன்மை பெற்றிருக்காங்க. எவ்வளவு பெரிய காரியத்துல விடுதலை ஆயிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி நம்பினாங்க. அவங்க காணாததை நம்பி நிறைய நன்மைகளை பெற்ற நாமளும் அதே போல கர்த்தரை நம்பி நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு இடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசமாய் நம்ம நம்பினா கர்த்தர் எல்லா காரியத்தையும் நன்மையை நமக்கு செய்வார். கர்த்தர் நம்பி